ஸ்டார்டிங்லே ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தைய ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பாவம் யாருமே இல்லாம வந்துட்டு அனாதையா வளர்ந்துட்டு இருக்கா. அப்ப ஒரு நீரோடையில அவ துணி துவைச்சிட்டு இருக்கக்குள்ள யாரோ ஒருத்தவங்களுக்கு செமையா அடிபட்டுடுது. உடனே அந்த குழந்தை தான் போயிட்டு அவங்கள காப்பாத்துறா. அந்த ஆள் என்ன பண்றான், இந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டு அவன் வளர்க்க ஆரம்பிச்சான். ஆக்சுவலி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பணக்காரன் போல இருக்கு. ஸோ இப்போ அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து நீரோடையில் இருக்க லைட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க டைம் ஆக்சுவலி அந்த குழந்தை இப்போ ஒரு பருவ பெண்ணா மாறிட்டா. இப்போ அவள் கீழே விழ வர கரெக்டாக நம்ம ட்ராமாவுடைய ஹீரோ வந்து அந்த பொண்ணை வந்துட்டு காப்பாற்றுறான். பொண்ணுடைய பேர் சனான்னு வச்சுப்போம். ஸோ இப்போ சனாவை ஹீரோ காப்பாற்றின உடனே வில்லித்தனமாக ஒரு லுக்கு விடுறா பார்த்தீங்களா, இவ தான் வில்லி. அவளை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அந்த வில்லி என்ன பண்ணுறா, நம்ம அதாவது சனாவை கூப்பிட்டு ஸோ மூஞ்சிலே தண்ணி ஊற்றி விட்டுட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம், நீ இளவரசர் கூடவே வந்துட்டு பார்த்தனா இந்த மாதிரி ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இல்லை நான் கீழே விழ வந்தேன், அப்போ தான் என்னை இளவரசர் காப்பாற்றினாருன்னு சொல்ல, டக்குன்னு என்ன பண்ணுறா, அந்த வில்லி நம்ம சனா வந்துட்டு ஆள் வச்சு அடிக்கிறதுக்காக வந்துட்டு அனுப்புகிறா. இப்போ அந்த டைமில் யாரோ ஒருத்தவர் வந்து ஸோ நம்ம சனாவை காப்பாற்றுறாங்க. அந்த யாரோ ஒருத்தவரை யாரோ அப்படின்னே வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நான் அப்புறமா அவர் யாருன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சனா என்ன பண்ணா, மயக்கப்பட்டு கீழே வர அந்த யாரோ ஒருத்தவங்க மேலே வந்துட்டு விழுந்துடுறா. இதை நம்ம ஹீரோ வந்துட்டு தூரத்துலேருந்து பார்க்குறான். இப்போ வந்துட்டு சனா தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த வில்லி மறுபடியும் என்ன பண்ணுறா, சனாவுடைய வீட்டையே நெருப்பை வச்சு கொளுத்திடுறா. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்ணா, டக்குன்னு போயிட்டு சனாவை காப்பாற்றி வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கும் சனாவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்னடா இது, சனா ஹீரோயின் கிடையாது, பட் ஆனால் எப்படி கல்யாணம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு கல்யாண சீன் காட்டிகிட்டே இருக்கக்குள்ள அந்த இடமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மாற மாட்டேன்றா. அவள் தான் நம்ம ட்ராமாவுடைய ஹீரோயின், ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் தெரியுமா, இது எல்லாமே ஒரு நாவல். இந்த நாவலை படிச்சுட்டு இருக்கிறது இப்போ ரீசெண்ட் டைமில் 2025 இருக்கிற நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் ஒரு ஏழை பொண்ணு, பாவம் அவளுக்கு சரியாக சம்பளம் கூட வரதில்லை போல இருக்கு. நிறைய EMI, அதுக்கப்புறம் வீட்டு ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோயின் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வயசில் இப்படி ஒரு நிலைமையில இருக்குமேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமையும் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேவரட் ஸ்டோரியான இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கதையை படிக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடுன்னு பார்க்கக்குள்ள நெக்ஸ்ட் எபிசோடு வந்துட்டு நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு ஆத்தர் வந்துட்டு எழுதியிருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் கடுப்பாகி அந்த ஆத்தரை திட்டி ஒரு மெயிலை போட்டு விட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போகலான்னு பார்க்க ஒரு பாட்டில் மேலே காலை வச்சு தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மயக்க போட்டு விழுந்துற. இப்போ அந்த ஆத்தர் கிட்ட இருந்து ரிப்ளை மெயில் வருது, ஏமா நான் இந்த நாவலை வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறேன், உனக்கு வேணும்னா நீயே இந்த நாவலை எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை வருது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கீழே விழுந்தாங்க இல்லையா, அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் பழைய காலத்தில் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டாங்க போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஓடி வந்து, நீங்கள் ஓகே தானே, நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்க, யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் கையில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அவங்களுடைய ஃபேஸை பார்க்குறாங்க. பார்த்தா செம்ம இருக்காங்க. அதாவது ரீசெண்ட்ல இருந்த நம்ம ஹீரோயினுக்கு முடி இல்லை, இப்போ நம்ம ஹீரோயினுக்கு செம்ம அழகாக முடி இருக்கு. இப்போ ஹீரோயின் இந்த இடத்தையே சுற்றி பார்த்துக்கிட்டே, ஆமா நீ யாரு, நான் யாரு அப்படின்னு கேட்கக்குள்ள, உங்க பேர் வந்துட்டு ஷாபாங் அப்படின்னு சொல்ல, ஷாபாங்கா, இந்த பேரை நான் எங்க கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க படிச்ச நாவலுடைய இருக்கிற ஒரு கேரக்டர் பேர் தான் ஷாபாங்ன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. சரி சரி வாங்க, உங்க அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போலாம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த பனிப்பெண் ரெடி பண்ணி அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆக்சுவலி ஹீரோயினுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய வந்துட்டு ஒரு மந்திரி. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி 2025 நம்ம ஹீரோயின் செம்ம ஏழை இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாரையுமே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்குது. இப்போ உடனே நம்ம ஹீரோயினுக்கு மொத்தம் 3 அண்ணனுங்க இருக்காங்க. இந்த காலத்தில் 3 அண்ணனுங்களும் வந்து நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. பனிப்பெண் உடனே, இல்லை நேற்று நைட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் குடிச்சிருந்தாங்க, அதான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹேங் ஓவரில் இருக்காங்கன்னு சொல்ல, அப்பா உடனே கேட்குறாங்க, மந்திரி என்னம்மா நீ குடிக்கிறியா, சரி சரி பரவாயில்ல விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க பாருங்க, அள்ளி சாப்பிட்றாங்க. ஏன்னா 3 வேளை சாப்பாட்டில் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்போ 3 வேளை சாப்பாடுமே ஒரு வேளை கிடைக்குதுன்னு விடுவாங்களா? நம்ம ஹீரோயின் அப்படி வள்ளு வதக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க மந்திரி, அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பா இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆவேன். உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னம்மா நீ இப்படி சாப்பிட்ற, பசியில் இருக்கிற மாதிரி, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி விலை உயர்ந்த சாப்பாட்டெலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைன்னு சொல்ல, உடனே நம்ம மந்திரி அப்பா உடனே பார்க்குறாங்க, என்ன நம்ம பொண்ணு ஒரு மாதிரியா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம மந்திரி அப்பா என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்குல்லம்மா, அந்த பார்ட்டியில் உனக்கு யாராவது ஒரு பையனை பிடிச்சிருந்துன்னா சொல்லு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், ஓகேவா? உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு, இந்தம்மா உனக்கு கொஞ்சம் காசு பார்ட்டிக்கு போட்டு போகிறதுக்காக நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த காசெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து அழகாக ஜம்முன்னு ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், அதுவும் இல்லாமல் நம்ம படித்த நாவல்குள்ளேயே நம்ம வந்திருக்கோம்,
இப்போ இந்த கேரக்டர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கேரக்டர்ல இருக்க பொண்ணு செம பெரிய பணக்கார பொண்ணு இல்ல. ஆமா, இப்போ சப்போஸ் நம்ம வந்துட்டு நம்மளுடைய உலகத்துக்கு போலனா என்ன ஆகும்? சரி, ஏதோ ஒன்று ஆயிட்டு போகுது, இங்க 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, நிறைய காசு இருக்கு, அதுவே போதும், ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல முடிவு எடுத்துக்கிட்டு நைட்டு பார்ட்டிக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப 2 விலை உயர்ந்த ட்ரெஸ் எடுத்து வந்துட்டு கடைக்காரன் காமிக்க, வேலைக்கார பெண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட காமிக்க, ஹீரோயினுக்கு அதுல இருந்து ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, அதை எடுக்கலான்னு பார்க்க அப்ப அந்த இடத்துக்கு அந்த வில்லி கேரக்டர் வந்துடுறா. இவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் இவ தானே இந்த டிராமா, அதாவது நாவலுடைய வில்லி அப்படின்னு சொல்லி யோசிக்க, வில்லித்தனத்தை இவ காமிச்சிட்டு இருக்கா. அந்த கடைக்காரன் கிட்ட ஹீரோயின் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை காமிச்சு இது எனக்கு வேணும்னு சொல்ல, கடைக்காரன் இல்லை இவங்க ஹீரோயின் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, இவ கடைக்காரனை ஓங்கி பொழிச்சுன்னு அரைஞ்சிடுறா. டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து நான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டுமான்னு கேட்க, ஹீரோயினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லியை பார்த்து கோவம் வருது. பட் இருந்தாலும் தேவையில்லாம எதுக்கு வில்லி கிட்ட சண்டையை வளர்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் தானே வேணும், சரி நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, வில்லிக்கு டவுட் வருது. நான் கேட்டவுடனே நீ எப்படி வந்துட்டு கொடுக்குற, எனக்கு ரொம்ப வந்துட்டு ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்ல, உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்ல நீங்களும் இளவரசரும் சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டிங்கன்னா அழகா இருப்பீங்க பார்க்க, அதனால தான் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்ல, டக்குன்னு வில்லி சரி சரி நீங்க எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை விட்டு கொடுத்துன்றதுக்காக உனக்கு ஒரு காஃபி பார்ட்டி வைக்கிறேன் வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கூட்டிட்டு போலான்னு பார்க்க, அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சனா வரா. இப்பதான் நம்ம வந்துட்டு காமிக்கிறாங்க, ஆக்சுவலி இந்த வில்லிக்கு சனாவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா ஹீரோவுக்கு சனாவை பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால இப்போ ஆக்சுவலி என்னன்னா நைட்டு நடக்க போற பார்ட்டியே நம்ம சனாவுடைய வீட்டில தான், சனாவுடைய அப்பா தான் பணக்காரங்க கூட மிங்கிள் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த பார்ட்டியை வச்சிருக்காரு போல இருக்கு. இப்போ சனா அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே வந்துட்டு இன்வைட் பண்ணிட்டு அவ கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கான். இதை பார்த்துட்டு வில்லி கோவப்பட ஹீரோயின் கேட்குறாங்க, உங்களுக்கு சனாவை பிடிக்காதான்னு கேட்க, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது, இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில அவளை அசிங்கப்படுத்துறோம், நீ நானும் ஒன்னா வந்துட்டு இருப்போமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் வேண்டாம் இருப்பா ஓகேன்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சனாவை தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம சனா என்ன பண்றா, ஏழை எளிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அரிசி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இவ இவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கிறதுனால தான் நாவலுடைய ஹீரோயினா இவ இருக்கா, ஐயோ இன்னைக்கு நைட்டு தான் ஹீரோயினும் மீட் பண்ண போறாங்க, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை நம்ம தூரத்துல இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவும் செம வந்துட்டு பிடிச்ச கேரக்டர் அந்த நாவல்ல. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோ அரசரு கீழே ஒர்க் பண்றவங்க பல இருக்கு. ஸோ இளவரசருன்னு சொல்றாங்க, ஆனா ஒர்க் பண்றனும் காமிக்கிறாங்க. பட் ஆனா போக போக தான் கதையில தெரிய வரும், ஹீரோ ரொம்ப வில்லத்தனமானவன். ஆக்சுவலி எப்படின்னா சாப்பாட்டுல முடி இருந்தா கூட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சமைச்சவங்க எல்லாரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையை வெட்டிடுவான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவனை யாராவது எதிர்த்து பேசினா அவங்களுடைய பல்லெல்லாம் வந்துட்டு பிடுங்கி எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு சின்ன பையனை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனுக்கு நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு ஆசை போல இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பத்தி இப்படி இல்லாத பொல்லாதுமா சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தவர் வராரு. இவர் அந்த யாரோ, அதாவது தெரியுதா நம்ம ஹீரோயினை வந்துட்டு சனாவை காப்பாத்தினார் தெரியுமா, இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த சின்ன பையன் கிட்ட, ஹீரோ ஒன்றும் அவ்வளோ கொடூர மனம் கிடையாது, ரொம்ப நல்லவன் தான், எப்பயுமே பொருளி பேசுறத நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போறான். இப்போ நம்ம ஹீரோ யாரோ ஒருத்தவனை தேடிட்டு இருக்கான் போல இருக்கு. அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சீக்கிரமா அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அந்த இடத்துல கிராஸ் பண்ணி சனா ட்ரெஸ் வாங்கிட்டு போறா பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சனாவை பார்க்க, இப்போ டக்குன்னு நம்ம வில்லி இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு ஜம்முன்னு நிக்கணுன்றதுக்காக நடு ரோட்ல போய் நிப்பா பாருங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு வக்கீல் வண்டி வருது. அந்த வண்டியில வந்துட்டு அடிபட்டு வந்துட்டு கீழே வந்து வில்லி விழுந்துட, அவன் மேல வக்கீல்லாம் விழுந்துட, வக்கீலுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது நம்ம வில்லின்னு தெரியாம ஹீரோடைய ஃப்ரெண்டு வில்லியோடைய முதுகுலே ஏறி மிதிச்சு நடந்து போயிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினு இன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணிக்க போறாங்க. அவங்களுடைய மீட்டிங்கை நம்ம தூரத்துல இருந்து பார்க்கணும், கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டா நாவலுடைய கதையே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்காக வெயிட் பண்றாங்க. நைட்டு வந்துட்டு பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஊர்ல இருக்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணக்கார பெண்களும் அந்த பார்ட்டிக்காக வந்துடுறாங்க. இது வந்துட்டு நடக்கிறது நம்ம சனாவுடைய வீட்டுல தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வில்லியும் வந்துடுறா. வில்லியை பார்த்துட்டு ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் என்ன சொல்றாங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வில்லியை பாராட்ட, இதை பார்த்த நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. பட் இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாம இந்த வில்லி கிட்ட வாயை கொடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு சனா வந்து எல்லாருக்கும் காஃபி கொடுத்து எல்லாருமே காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்க, எனக்கு நீ தான் காஃபி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லி சனா கிட்ட வந்துட்டு கிளாஸை நீட்ட, சனாவும் வந்துட்டு காஃபி ஊத்துறா. ஆனா இந்த வில்லி வேணும்னு என்ன பண்றா, டக்குன்னு கிளாஸை கீழே போட்டு உடச்சிட்டு சனாவே அதை கிளீன் பண்ணியும் வைக்கிறா. அப்படி கிளீன் பண்ணக்குள்ள சனாவுடைய கையில வந்து பாத்தீங்கன்னா அது கண்ணாடி துண்டு பட்டுடுச்சு. டக்குன்னு அவளுக்கு ரத்தம் வருது. உடனே அவ அங்கிருந்து ஓடுறா பாருங்க. ஹீரோயின் தான் கர்ச்சீஃப் கொடுத்து அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. இதை பார்த்த வில்லிக்கு சம கோவம் வந்துடுது. அவ என்ன உனக்கு ஃப்ரெண்டா, நீ எதுக்கு அவளை வந்துட்டு காப்பாத்தின, அவளை வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும், நீ இன்னொன்று தானே பிளான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம வில்லி ஹீரோயினை பார்த்து சொல்ல, ஹீரோயின் இல்ல என் முன்னாடி யாராவது ரத்தம் வந்துட்டு சிந்துனாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால தான் அவளுக்கு நான் கர்ச்சீஃப் கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வில்லியை பார்த்து செம்ம டென்ஷன்
டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ யாரையோ தேடிட்டு இருக்கான் இல்லையா. ஆக்சுவலி இவன் ராஜ்யத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு எதிராக ஏதோ பிளான் போடுறாமல் இருக்கு. அதனால அவனை தான் நம்ம ஹீரோ வந்துட்டு தேடிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு அவனை தேடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மேலே இருந்துக்கிட்டு சனாவுடைய வீட்டில் இருந்துக்கிட்டே சனாவை பற்றி தப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வில்லி எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு இருக்கத சனா நின்று கேட்டுடுறா. இதனால வந்துட்டு இந்த வில்லி சனாவை கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் பேசுறது நீ ஒட்டு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட வச்சு சனாவை சாரி சொல்ல வைக்க சனாவும் சாரி சொல்லிடுறா. ஆனால் இந்த வில்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா. ஆமாம், உன்னோட வளர்த்த அப்பா அவர் உன்னோட அப்பாவே இல்லையாமே, நீயும் அவரும் ஏதோ அஃபேரில் இருக்கீங்களாமே அப்படி இப்படின்னு பேச இதை கேட்டே நம்ம ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. செம்ம கோவமாக வந்துட்டு அந்த வில்லி பக்கமாக போவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஆளை, அதாவது ராஜ்யத்துக்கு எதிராக ஏதோ பிளான் போடுறான் இல்லையா, அந்த ஆளை பிடிச்சி அவன்கிட்ட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனா இங்கே பாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா உன்னை நான் ராஜாவாகவே ஆக்குறேன்னு சொல்ல ஹீரோ உடனே எனக்கு அந்த ராஜா பதவியெல்லாம் தேவையில்லை, நான் எப்பயுமே ராஜாவுக்கு உண்மையாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவனை அங்கே போட்டு தள்ளிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் செம்ம கோவத்தில் வில்லி கிட்ட வந்தா இல்லையா. ஆனால் நம்ம ஹீரோயின் வில்லி கிட்ட சண்டை போடல. இன்னைக்கு நைட்டு சனாவும் ஹீரோவும் மீட் பண்ணிக்க போகிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த வில்லி தேவையில்லாமல் சனா கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணாமல் போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வில்லி கிட்ட ஆமாம் நைட் டைமில் யாராவது காஃபி எல்லாம் குடிப்பாங்களா, நம்ம வேணா ஆல்கஹால் சாப்பிடலாமான்னு சொல்ல வில்லிக்கு ஆல்கஹால்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஓ சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சனா கிட்ட சனா உங்க அப்பா தான் நிறைய ஆல்கஹால் வச்சிருக்காருல, போய் எங்களுக்காக போய் எடுத்துரு அப்போ அப்படின்னு சொல்ல சனாவும் வேற வழி இல்லாம சரி நான் போய் ஆல்கஹால் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ மறுபடியும் வில்லி சனா கிட்டே வந்துட்டு கிளாஸை நீட்டி எனக்கு ஆல்கஹாலை ஊத்துன்னு சொல்ல ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை இதை இப்படி சாப்பிடக்கூடாது இங்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் நம்ம ஊர் பார்லெல்லாம் காக்டெயில் ரெடி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் மாஸ் காமிச்சிட்டாங்க. காக்டெயில் ரெடி பண்ணி எல்லாரோட கிளாஸ்லேயும் ஊற்றி விடுறாங்க. இப்போ இதை குடிச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல அங்கே இருக்கிறவங்கலாம் அதை குடிச்சிட்டு செம்ம ஹாப்பியாக வராங்க. பிகாஸ் ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாரும் ஐயோ இது எப்படி செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள வெளியே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நாட்டுடைய மக்கள் எல்லாருமே வெளியே ஏதோ வந்துட்டு மேலே ஏதோ காக்டெயில் பார்ட்டி நடக்குதாம் அப்படின்னு சொல்ல காக்டெயிலுன்றது அவங்களுக்கு அது புதுசான வார்த்தை இல்லையா. இப்போ அப்படியே மக்களுக்கு நடுவில் அந்த காக்டெயிலுன்ற வார்த்தை எல்லாம் பரவுது. எல்லாரும் காக்டெயிலாக அது எப்படி இருக்கும் நாமளும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சனாவுடைய வீட்டுக்கு கீழே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் மக்கள் எல்லாருமே இந்த காக்டெயில் சாப்பிட்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே உட்காந்து இந்த பாரில் காமிக்கிற வித்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கே சனாவுடைய வீட்டில் காமிச்சிக்கிட்டு அவங்களும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. வில்லிக்கும் நல்லா சரக்கு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வித்தி அங்கே மட்டையானாதானே ஹீரோயின் நம்ம ஹீரோவும் மீட் பண்ணுவாங்க. அதனால நம்ம அதாவது அந்த சனாவும் ஹீரோவும் மீட் பண்ணுவாங்கன்றதுக்காக ஹீரோயின் இந்த மாதிரி பண்ண இப்போ எல்லாருக்குமே போதை ஏறிடுது, ஹீரோயினுக்குமே போதை ஏறிடுது. அங்கேருந்து சனா கிளம்பிடுறா வெளியே. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் மயக்க போட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க பாருங்க. பார்த்தா பக்கத்துல யாரோ வந்துட்டு ஜென்ஸ் படுத்துட்டு இருக்காங்க. ஐயோ யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அது நம்ம ஹீரோ. அரையும் குறையுமா நம்ம ஹீரோயினும் இருக்காங்க ஹீரோவும் இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் டேய் என்னடா பண்ண என்னன்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ ஒன்று நான் என்ன பண்ண ஒன்று நீ தான் என்ன என்னென்னமோ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் என்ன பண்ணேன் என்னென்னமோ பண்ண நைட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விடவே இல்லை தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகி நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல முடிஞ்சிச்சு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு நதிக்கரை ஓரமாக உட்காந்துக்கிட்டு என்ன இப்படி போதை ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதிக்கரையை சுற்றி பார்க்க அப்போதான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க இந்த ஒரு பிளேஸில் தானே ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகே நம்ம மறைஞ்சிருந்து எப்படியாவது ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுற அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எந்திரிக்கிறாங்க பாருங்க. ஆல்ரெடி போதையில் இருக்க நம்ம ஹீரோயின் கீழே வழுக்கி விட்டு விழ போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கேட்ச் பண்ணிக்கிறான். அதாவது ஹீரோயினும் ஹீரோவும் இப்படி மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல சனா தான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும். ஆனால் நம்ம ஹீரோயின் இப்படி மீட் பண்ணிட்டனால ஹீரோயின் செம்ம எக்ஸைட் ஆயிடுறாங்க. சனாவை பற்றி சுத்தமாக மறந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட நான் உங்களை பார்த்துட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ஒரு வால் எடுத்து நம்ம ஹீரோயினோட கழுத்தில் வைக்க நம்ம ஹீரோயினா இங்கே பாருங்க நீங்கள் ரொம்ப ரூடான ஆளு, நூறில் இருக்கவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க போதையில். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட இருக்குது ஃபர்ஸ்ட் டைம். ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. ஹீரோயின் பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் நம்ம ஹீரோ அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரூடானவரும் நூறில் இருக்கவங்க எல்லாருக்கும் முன்னாடி வதந்தியை பரப்பி விட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ரூடானவர் கிடையாது, நீங்கள் லவ் பண்ண போன பொண்ணை ரொம்ப அழகாக அன்பாக பார்த்துப்பீங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி வெக்கத்தோட நம்ம ஹீரோவை பார்க்க அவ்வளோதான் ஃப்ளாட்டு. அடுத்த கட்டமே நம்ம ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவும் கசமசாலாம் நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் விடியுது. இந்த சீடு தான் போன எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே அங்கேருந்து எந்திரிச்சு பார்க்க ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை மடியில் வாங்கிக்கிட்டு உனக்கு ஏதாவது ஜுரம் அடிக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறோம். இதை பார்த்து நம்ம ஹீரோயின்
ஹீரோயினுக்கு செம வெக்கமாக இருக்குது. ஐயோ என்னடா இது, என்ன வேலை பண்ணி வச்சுருக்கோம். ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த நாவலில் வர ஹீரோயினான சனாவும் தானே மீட் பண்ணிக்கணும். நடுவில் நம்ம போயிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒன் நைட் ஸ்டாண்ட் வேறு ஆயிடுச்சே. சரி ஹீரோ வரதுக்குள்ளே இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே வந்து இங்கே பாரு நீ எங்கேயுமே இங்கேருந்து போக முடியாது, நீ என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு போகிறான் பாருங்க. அப்போ ஹீரோயின் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இங்கே பாரு வீட்டிலே ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ போக்குள்ள என்ன சொல்கிறான், வெளியே இருக்க ஆளுங்க கிட்ட ஹீரோயின் இந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்காங்க, அவள் சரியான சதிக்காரி, இங்கேருந்து கிளம்பினாலும் கிளம்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ கூட இருக்க அந்த பணியாட்கள் என்ன சொல்கிறான் ஹீரோ கிட்ட, அப்போ உங்களுக்கு கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொல்லுங்க, நைட்டு ஃபுல்லாக ஒரு பொண்ணு கூட இருந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்க ஹீரோமே சிரிச்சுக்கிட்டே அமைதியா ஆமா இந்த மாதிரி அந்த பொண்ணை போயிட்டு பொண்ணு கேட்கணும் வீட்டில், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க, நான் பின்னாடியே ராஜாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். இப்போ அந்த பணியாளர் என்ன பண்ணா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக போகிறான். வெளியே நின்று நம்ம ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் அமைதியாக இருக்காங்க. அந்த பணியாட்கள் என்ன நினச்சிக்கிறான், ஹீரோயின் தூங்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினா செப்பல்லாம் எடுத்துக்கிட்டு பின்வாசல் கதவு வழியாக வந்துட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் போகிறத ஹீரோவுடைய வீட்டில் வேலை செய்கிற அந்த பணியாட்கள் கொஞ்சம் பேர் பார்த்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் தலையில் கையை வச்சுக்கிறாங்க. ஐயோ போச்சு போச்சு, இந்த மாதிரி நாவலில் வர சனாவும் ஹீரோவும் மீட் பண்ணிக்கணும், ஆனால் தேவையில்லாமல் நான் போயிட்டு நடுவில் குறுக்கால பூந்துக்கிட்டேன், ஒருவேளை சனாவும் ஹீரோவும் மீட் பண்ணியிருந்தா இதை போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சனாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. சனா நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. சனா உடனே ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு நேற்று நீங்கள் எங்கே போயிட்டீங்க பாதியிலே, நேற்று வந்துட்டு எப்படி திரும்ப ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியா சரி நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அதுவா நேற்று என்ன நடந்துச்சு, நீங்கள் அந்த மாதிரி காக்டெயில் ரெடி பண்ணி கொடுத்தீங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிட்டோம், எல்லாருக்குமே உங்கள் காக்டெயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம் அவ்வளோதான், ஆனால் நீங்கள் தான் பாதியிலே போயிட்டீங்க தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ நீ அப்போ ஹீரோவை மீட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஹீரோடைய பேரை சொல்லி நீ இவரை பார்த்துருக்கியான்னு கேட்க சனா உடனே இல்லை இல்லை இவர் ரொம்ப ரூடானவருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் இவரை பார்த்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். நம்ம ஹீரோயின் நேற்று நைட்டு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு போச்சு போச்சு, ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்கோம், சனா மீட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம அவனை மீட் பண்ணியிருக்கோம், மொத்த கதையுமே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வாய் வேலை கையை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி இங்கே கட் பண்ணால் இங்கே ராஜா கிட்ட தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த கிளர்ச்சியாளரை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல ராஜா உடனே சூப்பரான வேலை செஞ்சுருக்கேன், சைனா நாட்டு இளவரசரை நான் பார்த்தே ஆகணும், ஸோ அதனால் அங்கே போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இந்த மாதிரி என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராஜா உடனே என்ன சொல்கிற நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க ஹீரோ உடனே ஆமான்னு சொல்ல ராஜா சந்தோஷத்தில் சிரிக்கிறாரா இல்லை வந்துட்டு கேலி பண்ணி சிரிக்கிறாரான்னு தெரியல, ஆனால் சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சனா என்ன பண்ணுறா ஹீரோயின் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி மந்திரியுடைய பொண்ணு தான், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான், இருந்தாலும் தப்பாக எடுத்துக்கல, நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா, எனக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு என்னமா மந்திரி வீட்டு பொண்ணு குந்திரி வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகே தான் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே நம்ம சனா கூட ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இங்கே ராஜா வந்துட்டு உனக்கு நான் 3 மாதம் டைம் கொடுக்குறேன், உனக்கு வந்துட்டு ராஜ மண்டபத்திலே கல்யாணம் நடக்கும், ஸோ இந்த மாதிரி 3 மாதத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா நீ சைனா கிளம்பி போன்னு சொல்ல ஹீரோ அங்கேருந்து எந்த வித ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக போயிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ ராஜாவை பார்த்துட்டு போயிட்டு இருக்க இப்போ ராஜா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கான், எதுக்காக தெரியல, ஹீரோவை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ராணி என்ன பண்ணுறாங்க, ஹீரோ ராஜாவை பார்த்துட்டு வந்தோடனே ஹீரோவை பார்த்து என்னப்பா நீயும் ராஜாவும் ரொம்ப மும்முரமாக டிஸ்கஸ் பண்ணிங்களா என்னன்னு கேட்க ஹீரோ உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி அப்படின்னு சொல்ல ராணி உடனே உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த மாதிரி நீயும் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய உன்னுடைய குடும்ப ஒர்க்கெல்லாம் பார்ப்பல்லன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்களை நான் உனக்கு பார்க்கட்டுமான்னு சொல்ல ஹீரோ இல்லை இல்லை நானே என்னோட பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இப்போ வேலைக்காரிக்கு தெரிஞ்ச நியூஸை ராணிக்கு அதில் போட்டு விடுறா, ஏன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டிலேருந்து ஓடினாங்க இல்லையா, அதை வேலைக்காரங்க பார்த்ததுனால ஸோ இந்த மாதிரி ராணியுடைய வேலைக்காரிட்ட சொல்ல ராணியா என்னது ஹீரோ ஒரு பொண்ணு கூட தங்கியிருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய வேலைக்கார பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து ஆமா நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா, உங்க பாய் ஃப்ரெண்டுடைய வேலைக்காரங்க இந்த மாதிரி வீட்டில் உங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ பொண்ணு பார்க்கறதுக்காகவா, வீட்டில் அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா, அண்ணனுங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க அவங்களாம் யாருமே இல்லை வெளியே போயிருக்காங்க, அதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்ல இப்போ அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோவுமே ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் போயிட்டு ஹீரோடைய குதிரைக்கு நடுவில் நிற்க இப்போ ஹீரோ சும்மா வேகத்தில் குதிரை எடுத்துட்டு வரான், போச்சுடா ஹீரோயின் செத்தாங்கடா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆனால் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே படுக்க சொல்லிட்டு பாஞ்சு போயிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த குதிரையை பார்க் பண்ணுறான். இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சம கோவத்தில் வந்து உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருங்க நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தானே உங்கள் வேலைக்காரங்களை எங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்துட்டு அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோ ஆமாம் உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிடுச்சு, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க வேணாமான்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு நான் உங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் இருந்தது எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை,
அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு செம கோவம் வந்து, உனக்கு எவ்வளோ தைரியம் என்னுடைய வந்துட்டு நீ என்னுடைய அதாவது என் கூட இருந்துட்டு நீ இந்த மாதிரி இப்பெல்லாம் பேசுறியா, உனக்கு இதுக்கு என்ன தெரியுமா தண்டனை கிடைக்கும், நீ இந்த மாதிரி வந்துட்டு என்னை செடியூஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் இமேஜினேஷனுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய 3 அண்ணனுங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி வந்துட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி, நம்ம ஹீரோயினுமே தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி, மொத்த குடும்பமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி அசிங்கப்படுற மாதிரி ஹீரோயின் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. உண்மையாகவே ஹீரோயினுடைய அப்பாவும் 3 அண்ணனுங்களும் அந்த பக்கமாக கிராஸ் ஆகுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி ஒளிய வச்சு, கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸுங்கன்னு சொல்ல. ஹீரோ எவ்வளோ டைம் வேணும், நானே வந்துட்டு என்னுடைய வீட்டில் சொல்லிடுறேன் ப்ளீஸ், இந்த மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு இல்லையா, நீங்கள் மட்டுக்கு பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா, அதனால் நானே வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்குறேன், எனக்கு டைம் மட்டும் கொடுங்கன்னு சொல்ல. ஹீரோ அப்போ உனக்கு நான் 3 நாள் டைம் கொடுக்குறேன், இந்த 3 நாளைக்குள்ளே சீக்கிரமாக உன்னுடைய சம்மந்தத்தை சொல்கிறேன், இல்லைன்னா 3 நாளைக்கு அப்புறமா மறுபடியும் வந்துட்டு என்னுடைய ஆளு உன்னுடைய வீட்டுக்கு பொண்ணு கேட்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து அனுப்பிச்சு விடுறான். ஸோ இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க வேலைக்காரிக்கிட்ட, இந்த மாதிரி என்னால் ஹீரோவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனால நான் வந்துட்டு ஊரை விட்டு ஓட போகிறேன்னு சொல்ல. ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொடூரமானவன் தான், ஆனால் ரொம்ப நல்லவன், நீங்கள் மட்டும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அரசர்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவீங்க, உங்களுடைய ஆசையும் அதுதானே, இந்த மாதிரி நல்ல பணக்கார வாழ்க்கையை வாழணும் தானே உங்களுக்குமே ஆசைன்னு சொல்ல. பணக்கார வாழ்க்கையை வாழலாம், ஆனால் அதுக்காக அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாதுல்ல, ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நான் கிடையாது வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் யோசிச்சுக்கிட்டேன். சனா கிட்ட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, டாட்டுன்னு அந்த இடத்துக்கு வில்லி வந்துடுறா. ஆக்சுவலி இந்த வில்லி வந்துட்டு செம்ம கோவத்தில் வந்துட்டு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலைக்கார பொண்ணு இந்த மாதிரி பர்மிஷன் கேட்காம உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போக, இப்போ டக்குன்னு நம்ம வில்லி வேலைக்கார பொண்ணை ஓங்கி அரைஞ்சிடுறா. ஸோ வேலைக்கார பொண்ணு கீழே விழுந்துடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வில்லி கிட்ட என்னாச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, நீ என்ன பெரிய ஆளா, உன் மனசில் என்ன நீ நினச்சிட்டு இருக்க, நேற்று நைட்டு நீ ஹீரோவை போயிட்டு பார்த்தியா, நேற்று நைட்டு ஹேங் ஓவர் முடிச்சுட்டு நீ வந்துட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கு போனியான்னு சொல்ல. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. இப்போ உடனே நம்ம வில்லி நீ ஹீரோடைய வீட்டிலேருந்து காலைல ஓடினதை என் வேலைக்காரங்க பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா காஃபியை ஊற்ற வர, டக்குன்னு நம்ம ஹீரோயின் வில்லி கையில் இருக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது காத்தாடி மாதிரி இருக்கும், அதை எடுத்து மூஞ்சில் மறைக்க. இப்போ வில்லி உடனே நம்ம ஹீரோயினுடைய மூஞ்சில் காஃபி ஊற்றலான்னு பார்க்க, அந்த காஃபி பவுன்ஸ் ஆகி வில்லியுடைய மூஞ்சிலே ஊற்றிக்குது. இப்போ வில்லி செம்ம கோவத்தில், இந்த காத்தாடி எனக்கு ராணி வந்துட்டு கிஃப்டாக கொடுத்தாங்க, இதையும் அழுக்காயிடுச்சு, என் மேலேயும் காஃபி கொட்டிட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லி அங்கன்னு போவா. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவகிட்ட வேற நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம கடுப்பாகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த வேலைக்கார பொண்ணுக்கிட்ட அவ இங்கேருந்து போயிட்டா, எப்படியாவது ஊரை விட்டு தப்பிச்சு போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போக. ஹீரோ என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோயின் எப்படியும் தப்பிச்சு போவாங்கன்னு ஹீரோக்கு தெரியும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த இடமான ஒரு இடத்துக்கு போயிட்டு ஹீரோயினை நோட்டம் இல்லான்னு போக, அங்கே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து என்னப்பா இந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேன், இப்போ எதுக்கு வந்து நிற்கிறேன்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே இல்லை மக்களை பார்க்கணும்னு நினச்சேன், ஆமாம் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பைனாக்குலர் இருக்குல்ல அதை கொடுன்னு சொல்ல. பைனாக்குலர் உடஞ்சி போச்சுப்பான்னு சொல்ல. ஹீரோ டக்குன்னு உனக்கு நான் புது பைனாக்குலர் வாங்கி தரேன், இதை குடுறா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பைனாக்குலரில் வந்துட்டு நோட்டமிட்டு இருக்கான். ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ண, ஆனால் காவலாளிகள் ஊர் எல்லைக்குள்ளே வெளியே விட மாட்டேன்றாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய உத்தரவுன்னு சொல்ல. ஹீரோயின் என்ன சொல்கிறீங்க, ஐயோ ஆனால் எனக்கு உடம்பு முடியல ரொம்ப, நான் வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த பிளானும் ஃப்ளாப் ஆகிடுது. இப்போ ஹீரோயின் ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை விட்டு வந்துட்டு வெளியே போகலான்னு சொல்லி பார்க்க, அப்பயும் நம்ம ஹீரோயினை விட மாட்டேன்றாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஷம் போட்டு வருவாங்கன்னு ஹீரோவுக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால நிறைய ட்ரா பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆளுங்க யாருமே இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரா பண்ணி ஆல்ரெடி காவலாளிகள்கிட்ட கொடுத்துருக்கான் போல இருக்கு. இப்போ ஹீரோயினும் மாறு வேஷம் போட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு நம்ம காவலாளிகள் வெளியே விட மாட்டேன்றாங்க. இப்போ காவலாளிகள் அதையும் மீறி நீங்கள் வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கூட நாங்கள் 2 பேரும் அனுப்புவோம், நீங்கள் சொன்ன வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது தப்பிச்சு போகணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க உங்களை தரன்னு இழுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஊருக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்ல. ஹீரோயின் அதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இந்த பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவேன். இப்போ நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் பண்ணுற எல்லா சேட்டையுமே தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பைனாக்குலரில் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஹீரோயின் அந்த வேலைக்கார பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, ஒரு பையனுக்கு ஒன்று பிடிக்கக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்ல. ஐயோ ஏதாவது பொண்ணு இப்படியெல்லாம் நினைக்குமா, ஒரு பையனுக்கு நம்மளை பிடிக்கணும் தான் நான் ஏதாவது பண்ணுவேன், ஆனால் அப்படி ஐடியா கேட்டிங்கன்னா பரவாயில்ல, இப்படி ஐடியா கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தெரியுது, என்னன்னா ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது,
பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த நாவலில் எழுதியிருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் வந்துட்டு மரவள்ளிக்கிழங்க அவங்களே அவங்க கையால் நோண்டி ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கிக்கிட்டு ஹீரோ முன்னாடி போயிட்டு நிற்கிறாங்க. இது பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லை எனக்கு ரொம்ப பசிச்சுது, அதான் நான் கிழங்கு சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ, இங்கே பாரு நீ எவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணு, ஆனால் உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி விவசாயம்லாம் தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்க எப்படி பிடுங்கணும்னு கூட தெரிஞ்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல ஹீரோயினோட பிளானு ஃப்ளாப் ஆகிடுது. அடுத்த பிளான் நம்ம ஹீரோவுக்கு வீணாக செலவு பண்ணால் பிடிக்காது. அதனால நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் கல்யாணத்துக்காக நகை வாங்குறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் கிடைக்கிற ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ ஹீரோயின் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நீ எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நகைலாம் வாங்கி தருவியான்னு கேட்க, ஸோ வாங்கினது நம்ம ஹீரோயின் இல்லையா, அதனால டக்குன்னு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து கண்டிப்பாக நீ போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வாங்கின நகை செட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உனக்கு நான் வாங்கி தருவேன்னு சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் இந்த பிளானும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஜாதகத்தை காமிச்சு நடிச்சிட்டு இருக்காங்க. என்னை கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுவ, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் வந்துட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா நான் செத்து போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அப்போ நான் விதவை ஆயிடுவேனே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, பரவாயில்ல என்னுடைய சொத்து முழுக்க உனக்கு வந்துடும், ஆனால் ஒன்று நீ வந்துட்டு எனக்கு அப்புறமாவும் யாரையும் நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது, என்னை மட்டுமே தான் நினச்சிட்டு இருக்கணும், அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பினா இந்த பிளானும் நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ளாப் ஆகிடுது. என்னடா இது எப்படி கோல் போட்டாலும் இவன் 6 அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறது, வேற வழியே தெரியல நம்ம ஹீரோயினுக்கு. நன்னா மாறி இல்லைன்னு சொல்லிட்டு நன்னு கோவிலுக்கு போக, இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அங்கே வந்து நன்னுக்கிட்ட, இந்த மாதிரி புத்தயுசம் தானே நீங்கள், ஆனால் இவ குடிப்பா ஏகப்பட்ட சரக்கடிப்பா, அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய மீட்டெல்லாம் சாப்பிடுவான்னு சொல்ல ஹீரோயின் இல்லை நான் அதெல்லாம் திருத்திக்கிறேன்னு சொல்ல, இந்த மாதிரி நன்னா மாறணும்னா அவங்களுக்கு வந்துட்டு இது இருக்கணும் இல்லையா, கற்பு இருக்கணும் இல்லையா, இவன் என் கூட 1 நைட் ஸ்டாண்ட் இருந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பிளானையும் ஃப்ளாப் பண்ணி விட்டுட, அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே வழி இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டில் என்ன பண்ணாங்க, காட்டு பக்கமாக வந்துட்டு எப்படியாவது ஓடி போயிட்டு தப்பிச்சிடலான்னு பார்க்க 2 திருடர்கள் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. கையில் காதில் இருக்கிறதெல்லாம் அவுத்து தர சொல்லி நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அப்போ மரத்து மேலேருந்து ஏதோ ஒரு சாக்லேட் மாதிரி வந்துட்டு ஒரு பொருள் ஒன்று விழுது. ஸோ இப்போ இந்த திருடர்கள் 2 பேருமே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்க, மேலே இருக்கிறது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. இப்போ டக்கு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இறங்கி வந்து, என்னடா திருடர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின், ஆமா நீங்கள் இப்போ அவங்க கூட சண்டை போட போறீங்களான்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை உனக்கு ஓட தெரியுமா, வா இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஓடுறான். அப்போ ஒரு பெரிய பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று வருது. அந்த பள்ளத்தாக்கை தாண்டி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஹீரோயினும் போயிடுறாங்க. ஆனால் அந்த திருடங்க அந்த பள்ளத்தாக்கில் விழுந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு அதாவது ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்ல, இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டா, எனக்கு தேங்க்ஸ்லாம் வேணாம், நீங்கள் ரெடி பண்ண அந்த காக்டெயில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா, அன்றைக்கி நான் மறக்கவே மாட்டேன் அந்த காக்டெயில, இந்த மாதிரி வந்துட்டு என்னோட கிளப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, எங்கள் கிளப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த காக்டெயிலை வந்துட்டு நீங்கள் தயாரித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு சரின்னு சொல்ல வர, இல்லை என்னால் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஸோ இப்போ ஹீரோ வந்து டக்கு நம்ம ஹீரோயினை பார்க்க, ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்குறான், ஆமாம் நீ எப்படா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினுடைய 3 அண்ணனுங்களும் அந்த சைடாக வராங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து, இளவரசரே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பக்கத்தில் இருக்க தன்னோட தங்கச்சியை பார்த்து, நீ என்னம்மா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ, எல்லாருக்கும் நானே உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் நடந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லி பார்க்க வர, டக்குன்னு நம்ம ஹீரோயின், டேய் கையை வந்துட்டு காதில் வைடா, காதை வச்சு பொத்துடா, அவன் பேசுறது கேட்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்களெல்லாம் இங்கேருந்து போங்கன்னு விரட்ட வர, ஹீரோ சொல்கிறத நிப்பாட்டுற மாதிரி தெரியல. டக்குன்னு நம்ம ஹீரோயின், ஐயோ என் கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழ வர, ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயினை பிடிக்க வரான். ஆனால் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கையை தட்டி விட்டுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை கேட்ச் பண்ணிக்க, ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஐயோ இவன் கூட தெரியாதனமாக ஒரே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் நைட் வந்துட்டு நடந்துருச்சு, அதை வச்சு இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோ எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னா, ஹீரோயின் எப்படியும் காட்டு வழியாக தப்பிச்சு போவான்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ. ஸோ காட்டு வழியாக ஹீரோயினை பார்க்கலான்னு வரக்குள்ள இந்த திருடங்க நம்ம ஹீரோயினை வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ண விஷயத்த நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துருப்பான். இப்போ இவங்க 2 பேருமே வந்துட்டு அந்த புதார்லேருந்து அந்த குழியிலேருந்து வெளியே வந்தோடனே ஹீரோ டக்குன்னு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி போக்குள்ள, அந்த பொண்ணு இப்போ தான் ஒரு பையனோட கையை பிடிச்சிட்டு இங்கேருந்து ஓடிச்சுன்னு சொல்ல, என்ன பையனோட கையை பிடிச்சிட்டு என்னுடைய வந்துட்டு இளவரசி ஓடுனாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்போ தான் நம்ம ஹீரோயினை தேடிட்டு வந்திருப்பான். ஹீரோயின் கிட்ட
ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த பையன் யாருன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்துலேருந்து இப்போ நிகழ்காலத்தில் என்ன நடந்துச்சோ அதை வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் தான் இவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தை எப்படியாவது ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டு வச்சு சொல்லலான்னு பார்க்க, ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்கு அறியா நம்ம ஹீரோயினே தப்பாக நினச்சிக்கிட்டு நீ என் கூட இருந்துக்கிட்டு என்னோட ஃப்ரெண்டாகவே இருந்துக்கிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை நீ கரெக்ட் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி செம்மையாக கத்தி விட்டுறா. ஹீரோயின் அப்படிலாம் இல்லடி, அவன் தான் நீ வந்துட்டு என்கிட்ட பேச வந்தான்னு சொல்ல வரேன். ஆனால் அந்த பொண்ணு அதுக்குள்ளே என்ன பண்ணுறா, ஜூஸ் எடுத்து ஹீரோயினோட தலைமையிலே ஊற்றிட. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனை பார்த்துட்டு ஏதோ ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவள் தான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண மாதிரி அந்த பையன் என்ன பண்ணா அந்த பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு காலேஜ் ஃபுல்லாக கெட்ட பேர் ஆயிடுது. ஹீரோயினை எல்லாருமே பார்க்குறவங்களாம் தன்னோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டையே இவ கரெக்ட் பண்ண பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்ல, இதனால இந்த டிப்ரெஷனால் தான் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்துட்டு காலேஜையும் ஸ்கிப் பண்ணிட்டு ரூம்லேயே இருந்திருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த நாவலை படிச்சிருந்திருப்பாங்க. அந்த நாவலுக்கு செம்மையாக அடிக்டும் ஆயிருப்பாங்க. இப்போ அந்த நாவலுக்குள்ளேயும் போயிட்டு மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ இந்த சீன் எல்லாமே காமிச்சிக்கிட்டு அப்படியே இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய கையில் மயங்கி விழுந்தாங்க இல்லையா போன எபிசோடில், அதில் இருந்து தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க. சுற்றிட்டு நம்ம ஹீரோயினுடைய வேலைக்காரி, அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய 3 அண்ணனுங்க, அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுவா ஒன்றும் இல்லை, நீ மேக்கப்பட்டு விழுந்துட்ட, ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ உனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோமே அங்கே தான் இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு வந்திருக்கான். பிகாஸ் ஏன்னா ஹீரோயினை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ மருந்து வாங்கிறதுக்காக ஹீரோ வெளியே போவ, அப்போ தான் ஹீரோயினுடைய அண்ணனுங்க சொல்கிறாங்க, உன்னை நேற்று நைட்டு ஹீரோ எப்படி தெரியுமா வந்துட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தான், ரொம்ப பதறி போயிட்டான். ஆனால் ஹீரோவுடைய மூஞ்சில் ரியாக்ஷனே நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனால் வந்துட்டு அவனை அப்படி வந்துட்டு ஒரு சோகமாக தூக்கிட்டு வந்தான், அவனோட மூஞ்சில் ஏன் அப்படி ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுங்களாம் குழப்பத்தோடய வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொஷின் கேட்க, ஹீரோயின் ஐயோ இவனுங்க வேற எதையோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரி கிட்டே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இவனுங்களை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வேலைக்காரி உடனே சரி வாங்க வாங்க இந்த மாதிரி ஹீரோயின் ரெஸ்ட் எடுக்கணுமா, நம்ம வெளியே போயிட்டு பேசலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 அண்ணனுங்களையும் கூட்டிகிட்டு போவேன். இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு ஸோ வந்துட்டு என்ன பண்ணா அந்த மெடிக்கல் ஷாப்புக்காக வந்திருக்கான். ஆனால் அர்த்த ராத்திரி இல்லையா, மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு இப்போ வந்துட்டு வீட்டு கதவை தட்டினோன்னா அவ்வளோதான், அங்கே இருக்கவங்க திட்டுவாங்கன்னு சொல்ல, ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்காக மருந்து இல்லையா கம்முன்னு இருப்பாரா. ஸோ வந்துட்டு மெடிக்கல் ஷாப்புடைய வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதவை தட்டிட்டு இருக்கா. ஆனால் அங்கே யாருமே கதவை திறக்கலை. இப்போ நம்ம ஹீரோ ஓகே கதவை உடைச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஓடி வந்து ரெடி 1 2 3 கதவை உடைக்க வர, அப்போ அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் வரும். வந்து கதவை திறந்துட்டு அடுத்த ராத்திரியில் வீட்டு கதவை வந்துட்டு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மரியாதை இல்லாமல் பேச, ஹீரோ டக்குன்னு நான் யாருன்னு தெரியுமா, என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுன்னு சொல்ல, நான் சின்ன பையனாவே இருந்தாலும் அதுக்காக நீங்கள் என்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துப்பீங்களா, உங்களுக்கு என்ன இந்த மருந்து தானே வேணும்னு சொல்ல, ஹீரோக்கு ஷாக் ஆகுது. நாங்கள் இந்த மருந்து தான் வந்துட்டு வாங்க வந்திருக்கோம், உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், ஆக்சுவலி நான் காட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு மூலிகை பிக்கிறதுக்காக போனேன், அப்போ நீ வந்துட்டு காட்டுக்கு காவலாக வந்துட்டு இருந்த, அப்போ நான் உன்னை பார்த்து பயந்து போய் என்னோட மருந்து பைய காட்டிலே வச்சுட்டேன், நீ போயிட்டு அதை எடுத்துட்டு வந்தனா உனக்கு தேவையான மூலிகை நான் கொடுக்குறேன்னு சொல்ல, ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு அர்த்த ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு போயிட்டு அந்த பையன் வந்துட்டு விட்டுட்டு போனால் அந்த பையன் தேடிட்டு இருக்கான். இதுதான் காதல்ன்றது எப்படி பண்ணுது பார்த்தீங்களா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அவங்க உட்காந்து ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று எழுதிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டோடைய கையை தட்டி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா ஹீரோயினை கேட்ச் பிடிச்சிருப்பான் இல்லையா. இந்த ஒரு சீனை நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ ஏன் அப்படி பண்ணான், நம்ம கையை தட்டி விட்டான், இந்த மாதிரி லவ் பண்ணுற பொண்ணை வந்துட்டு டச் பண்ணுறது மற்றவங்களுக்கு பிடிக்காது, அதனால தானே அப்படி பண்ணுவாங்க, ஹீரோ அந்த மாதிரி பண்ணானா ஹீரோ அப்போ ஹீரோயினை லவ் பண்ணுறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்காக அந்த பையன் வந்துட்டு போயிட்டு காட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சி எப்படியோ எடுத்துடுறான். ஆனால் காட்டை விட்டு வெளியே வரலான்னு சொல்லி ட்ரை பண்ண டைமு கரெக்டாக அந்த இடத்துக்கு புலி வந்துடுது. வந்த நம்ம புலிகிட்ட நம்ம ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருக்கா, ஏ புலியே இங்கே பார் நான் எடுக்க வந்தது இந்த பையன், இந்த பையன் எடுத்துட்டேன், நான் ஒழுங்காக இங்கேருந்து போயிடுறேன், நீயும் போயிடுற இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. ஆனால் புலிக்கு தமிழ் தெரியுமா கொரியன் தெரியுமா, அவ்வளோதான் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சு புலியும் போல இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ கொரியனில் பேசினோடனே அது கொஞ்சம் காண்டாயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பயமுறுத்த ஹீரோ மலையிலேருந்து கீழே விழ போகிறான். பட் இருந்தாலும் எப்படியோ சமாளித்து சூதானமாக அந்த பையன் கொண்டாந்து அந்த சின்ன பையன்கிட்ட கொடுக்க, அந்த சின்ன பையனா உனக்கு தேவையான மூலிகை இது தானே, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொண்டு தானே போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்கு, என்னடா இவன் எல்லாத்தையுமே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கொஷின் கேட்கலான்னு போவேன். அந்த பையனா சீக்கிரம் கொண்டு போய் எனக்கு மூலிகையே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடு இல்லைனா செத்துக்கிட்டு போயிட போகிறான்னு சொல்ல, ஹீரோ இந்த பையன்கிட்ட கொஷின் கேட்கறது நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூலிகை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து எஸ் ஆயிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரிகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ வேலைக்காரி சொல்லிட்டு இருக்கா, நீங்களும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் எந்த ஒரு பிளானுமே ஒர்க் அவுட் ஆகல, பேசாமல் நீங்கள் ஹீரோவை கல்யாணமே பண்ணிக்கோங்களேன், ஸோ நல்லது தானேன்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போட பொண்ணு நான் கிடையாது,
ஸோ வந்துட்டு சனா தான் சொல்ல, என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஹீரோக்கு உங்கள் மேலே தானே லவ் வந்துச்சு, ஸோ இந்த மாதிரி ஹீரோ உங்களுக்குமே பிடிக்கும் இல்லை அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இங்கே பார் சனாவும் ஹீரோவும் தான் சேரணும், அதுதான் வந்துட்டு நீதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்துடுறான். ஹீரோயின் ஹீரோடைய கையை பார்க்குறாங்க. ஸோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு கையிலேருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, கையில் இவ்வளோ அடிபட்டுருக்கேன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஓ என் மேலே நீ அக்கறைப்படுறியான்னு கேட்க, இல்லை எங்கள் வீட்டு பக்கத்து நாய் கூட ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அந்த நாய்கிட்ட கூட நான் கேட்பேன் நல்லா இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் கேட்குறேன், அக்கறைலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு என்னை பற்றி நீ கவலைப்படாத, எனக்கு மருந்து போட்டால் சரியாயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடு. இப்போ ஹீரோயின் கையில் இருக்க மூலிகையை அந்த வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டு, ஐயோ இது எவ்வளோ வந்துட்டு சக்தி வாய்ந்த மூலிகை தெரியுமா, இது வந்துட்டு பார்த்தோன்னா காட்டுடைய நடுப்பகுதியில் தான் கிடைக்கும், ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மூலிகையை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கானா, அப்போ ஹீரோ உங்களை எம்பிட்டு லவ் பண்ணுறான் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ இல்லை சனாமை வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணும், ஸோ அதுதான் கரெக்டு, தேவையில்லாமல் நம்ம ஹீரோவுக்கும் சனாவுக்கும் நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த கதையவே மாற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மூலிகையை பார்த்து உட்காந்துட்டு இருக்க டைம் வெளியே யாரோ கதவை தட்டுறாங்கன்னா அந்த வேலைக்கார பொண்ணு போய் பார்த்துருப்பா. என்னன்னா நம்ம இவருக்கு தெரியுமா சனா, அவள் என்ன பண்ணுறா, ஒரு புதுசாக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியிருந்திருக்காப்புல இருக்கு, அதை நம்ம ஹீரோயினை சாப்பிட்றதுக்காக வந்துட்டு லெட்டர் எழுதி கூப்பிட்டுருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ தேவையில்லாமல் சனாவையும் நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு ஹீரோவையும் நம்ம வளைச்சு போட்டுக்கிட்டோம், தேவையில்லாமல் கதையை மாற்றிட்டு இருக்கோம், பேசாமல் நம்ம சனாவையும் மீட் பண்ணக்கூடாது ஹீரோவையும் மீட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அடுத்த லைனே சனா என்ன எழுதியிருக்கான்னா, இந்த மாதிரி வந்துட்டு பணக்கார பொண்ணுங்களே நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்டு, நான் உங்களை ஃப்ரெண்டாக நினச்சி கூப்பிட்றேன், ப்ளீஸ் சாப்பிட வாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்துலேயே வேற இந்த மூலிகை இருக்கா, ஐயோ இவங்க ரெண்டு பேருமே நம்ம மீட் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு நினச்சா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் சனா கூப்பிட்டுருக்கா இல்லையா, ஆசையாக சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்கா, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு இந்த ஒரு கிளப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். எப்பா தயவு செஞ்சு பெர்மிஷன் தான் கூடாயா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த கிளப்ல என்ன தாண்டா பண்ணுவீங்கன்னு சொல்ல, அதுவா நாங்கள் பாட்டு பாடுவோம் ஜாலியாக இருப்போம், வயசு பசங்க இருக்க வேண்டியது ஏன், ஹீரோயின் கூட அந்த கிளப்புக்கு வரேன்னு சொல்லியிருக்கா தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயினோட பேரை கேட்டவொடனே டக்குன்னு நம்ம ஹீரோ கிளப்புக்கு பர்மிஷனும் கொடுத்துட்றான். அவனும் வந்து அந்த கிளப்ல சேர்றேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதோ பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் போல இருக்கு, அதை அவங்க சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என் வீட்லேயும் தான் 3 பசங்க இருக்காங்க, ஆனால் அந்த 3 பசங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்குது, நான் எப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த 3 பேருமே சின்ன பிள்ளைத்தனமாக தான் நடந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க கல்யாணம் வந்துட்டு வயசு வந்துருச்சு, பட் இருந்தாலுமே ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் நடந்துட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினுடைய அம்மா ஃபீல் பண்ண. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சனாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நடுவில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணிட, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிளப் நடத்துறதுக்காக பர்மிஷன் கொடுத்துட்டான், இன்னைக்கு நைட்டு சூப்பராக ஒரு பார்ட்டி இருக்குது நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஓ கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோமே வந்து கிளப்பில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருனே டக்குன்னு இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பார்க் ஒன்று உருவாகுது. அப்படியா கிளப்புக்கு நான் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வரலாமா சனாவன்னு சொல்லி கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அவ்வளோதானே உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வர போகிறீங்க பார்ட்டிக்கு, அவ்வளோதானே கூட்டிகிட்டு வாங்க, அவங்களையுமே நம்ம கிளப்பில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பற்றி மந்திரிகள் எல்லாருமே தப்பாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ எப்போ பாரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரகடாக நடந்துக்கிறான், யாரை பார்த்தாலும் பொண்ணு வந்துட்டு குளிச்சிட்ருக்கான், அவன் ஒரு மாதிரி வந்துட்டு சுடுமுஞ்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகள்லாம் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மந்திரிகளில் ஒருத்தவங்க தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும், அவருமே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோ ரொம்ப வந்துட்டு மோசமானவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அவருமே கேட்டுக்கிட்டே அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சனாவை பார்க்கறதுக்காக சனாவுடைய வீட்டுக்கு போக, சனா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நல்ல வேலை நான் கூப்பிட்டு நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சேன், வந்துட்டீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக ஹீரோயினை வீட்டுக்குள்ளே கூப்பிட, ஆனால் நம்ம ஹீரோயின் உனக்கு நான் ஒரு ஷாக்கிங் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு கிளப் இருக்காங்க போய் சேரலாமான்னு சொல்லிட்டு சனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு போகணும் இல்லையா அந்த கிளப்புக்கு, ஸோ அதனால நைட்டு ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் கழிச்சு போட்டு தேடிட்டு இருக்கான். இந்த ஹேட் நல்லா இருக்கா அந்த ஹேட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சனாவை கூப்பிட்டுக்கிட்டு சனாவுக்கு அழகாக ஒரு ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுத்து அவளையுமே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஹீரோயினோட பிளான் என்னன்னா, கிளப்புக்கு வர நம்ம ஹீரோ குட்டியும் அதுக்கப்புறமா சனாவையும் இன்ட்ரடக்ஷன் பண்ணி வச்சு எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் தான் அந்த ஒரு பிளானை போட்டு தான் ஹீரோயின் சனாவை கூப்பிட்டுக்கிட்டு கிளப்புக்கு வராங்க. இங்கே கிளப்புக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரொம்ப சிரிச்ச முகத்தோட ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் வந்து வரவேற்கிறான். அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நம்ம கிளப்பில் இன்னைக்கு மொத்தமாக 3 பேர் சேர வராங்க, அதில் மொத்தமாக 2 பேர் இப்போ வந்துட்டாங்க, அவங்க தான் நம்ம ஹீரோயினும் சனாவும் சொல்லிட்டு கிளப்பில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க,
மூணாவதா யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்ல இருக்கவங்க கேட்டுட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. அந்த யாரோ வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோ செம்ம ஹேண்ட்ஸமா நல்லா ப்ளூ கலர் சொக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப அழகா வந்துட்டு இருக்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் ஜர்க்காயி ஹீரோவுடைய அழகுல மயங்கியே விழுந்துடுறாங்க. இதுதான் அழகுல மயங்குறது போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் மயங்கி விழ வர கரெக்டாக ஹீரோடைய ஃப்ரெண்டு கைத்தாங்களா பிடிக்க இதை பார்க்க நம்ம ஹீரோவுக்கு செம்ம எரிச்சலாவன்னு சொல்லிட்டு அந்த இடமே பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ அமைதியாக நின்றுட்டு இருக்கா. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹீரோனோட கையை விடலை. என்னடா இன்னுமே அந்த பொண்ணோட கையை விடாமல் பிடிச்சிட்டு இருக்க, இன்னுமே நீ பிடிக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க டக்குனு ஹீரோடைய ஃப்ரெண்டு கையை விட்டுறான். இப்போ உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டாங்க. ஸோ இப்போ அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுது. பிகாஸ் ஏன்னா அந்த கிளப்ல இருக்கவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்தோடனே ஹீரோ ரொம்ப ரூடானவன் இல்லையா, அதனால கிளப்ல இருக்கவங்களாம் ரொம்ப அமைதியாக இருக்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எப்படியாவது நம்ம ஹீரோவையும் சனாவையும் சேர்த்து வச்சிடணுன்றதுக்காக சனா ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கான் தானே ஹீரோயினை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருப்பா. அந்த ஸ்வீட்டை நம்ம ஹீரோயின் இங்கே எடுத்துருந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்து இதை சனா தான் செஞ்சா செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்க. ஹீரோ மட்டும் ஸ்வீட் சாப்பிடாம நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹீரோ கிட்ட ஸ்வீட் கொடுக்க ஹீரோ வேணான்றான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வாயிலே அந்த ஸ்வீட்டை கொதக்கி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்க ஹீரோ நல்லா இல்லைன்னு சொல்ல வரான். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் இன்னொரு ஸ்வீட் எடுத்து ஹீரோடைய வாயிலே திணிச்சு விட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப ரூடானவன், பார்க்குறவங்க எல்லாருமே கொண்டுடுவான். ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ கிட்ட இவ்வளோ சகஜமாக பழகுறாங்கன்னு எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஸ்வீட் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்ல சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுட்டு இருக்கா. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல சனா வீட்டுக்கு போகக்குள்ள எல்லாருக்குமே ஒன்று கொடுக்குறேன்னு சொல்கிறான். இப்போ கிளப்பில் 3 பேர் புதுசாக சேர்ந்ததுனால ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி நம்ம இவன் ரெடி பண்ணியிருக்கான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. அங்கங்கே கவிதைகளை மறைச்சி வச்சிருக்கான். அதை போயிட்டு யாராவது எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு தங்க வந்துட்டு மோதிரம் கொடுக்குறதா சொல்ல எல்லாருமே போயிடுறாங்க தேடுறதுக்காக. ஆனால் ஹீரோ மட்டும் நின்றுட்டு இருக்கான். ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிளப்புக்குள்ளே வந்துட்டா நீ இளவரசன்லாம் கிடையாது, நீயும் போயிட்டு ட்ரெஷர் ஹண்ட்டை தேடி கண்டுபிடி, இல்லைன்னா கிளப்பை விட்டு உன்னை துரத்தி வச்சிடுவேன்னு சொல்ல டேய் நீ பார்க்குறேன்டா பார்க்குற எலிக்கு வாழ்வு வந்து யானையை மிதிச்சிட்டு இருக்கா பார்க்குறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோவை மீட் பண்ண வைக்கணுன்றதுக்காக சனாவை நதிக்கரை ஓரமாக போயிட்டு அந்த கவிதையை தேட சொல்கிறாங்க. ஸோ இப்போ நதிக்கரை ஓரமாக இன்னும் 2 பொண்ணுங்க வந்துட்டு கவிதையை தேடுறதுக்காக போவேன். டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து நதிக்கரை ஓரமாக நான் வந்துட்டு தேடிட்டேன், ஸோ அங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் வேறு பக்கமாக வாங்க நம்ம போயிட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை அங்கேருந்து அனுப்பலான்னு பார்க்க ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துடுறான். வந்து சீட் பண்ணுறியா நீ, நதிக்கரை ஓரமாக வந்துட்டு இந்த மாதிரி கவிதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுங்களை இங்கே வரவிட மாட்டேன்றியான்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு நானும் நதிக்கரை போறேன், எல்லாரும் எப்படி அங்கே தானே வருவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோடைய ஃப்ரெண்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஐயோ போவாத நானும் வந்துட்டு உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவளை ஹோல்ட் பண்ணி வைக்க. இங்கே நம்ம ஹீரோ நதிக்கரை ஓரமாக வந்துட்டு வர அங்கே சனா ஆல்ரெடி இருக்கா. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் வந்துட்டு தூவுது. என்னடா இந்த இடத்துல இந்த மரமே இல்லையே, எப்படி இந்த பூக்கள்லாம் தூவுதுன்னு சொல்லிட்டு சனா பார்த்துட்டு இருக்க. இந்த வேலையை நம்ம ஹீரோயினுடைய வேலைக்காரி தான் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய பிளான் தான் போல இருக்கு, நம்ம ஹீரோயினோட பிளான் தான். இந்த மாதிரி பூக்களை தூவ சனா அந்த பூக்களை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ரூடா எனக்கு இந்த பூக்கள்னா அலர்ஜி, இங்கிருந்து முதல்ல போ அப்படின்னு சொல்ல சனா டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்தேன் ஏன் இப்படி ரூடா நடந்துக்கிறீங்க, பொண்ணுங்க கிட்ட இப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவேன். இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட வேலைக்காரி ஐயோ பிளான் ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிக்குள்ளேருந்து ஒரு எலியை வந்துட்டு எடுத்து விட அந்த எலி சனாவை பார்த்து ஓடி வர சனா ஓடி போயிட்டு ஹீரோவை பயத்தில் கட்டி பிடிக்கிற மாதிரி வர ஹீரோயின் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மேலே ஏறி நின்று மதில் சவரில் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் ஹீரோயினை வந்துட்டு இறக்கி விட்டுட்டு எம்மா தாய் எந்த கடையில் அரிசி வாங்குற என்னால் முடியலன்னு அவன் கீழே இறங்கிடுறான். இங்கே நம்ம சனா ஹீரோ கட்டிப்பிடிக்கிறதுக்காக வந்திருப்பா இல்லையா, ஆனால் நம்ம ஹீரோ லைட்டாக நகர்ந்துருப்பான். ஹீரோவுடைய கத்தி மட்டும் பிடிச்சிக்கிட்டு சனா பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி ஓடையில் விழுந்திருக்கா. இப்போ சனா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கையை நீட்ட டக்குன்னு நம்ம ஹீரோ அவனுடைய கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கத்திக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா ஒன்று அவ்வளோதான்னு சொல்லிட்டு சனாவை காப்பாற்றாமே அங்கேருந்து போயிடுறான். இப்போ சனா உடனே காப்பாற்றிருந்தா தான் என்னன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ கத்திக்காக ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா ஒன்று அவ்வளோதான் சொல்ல கத்திக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் அவங்களுக்கு காசு கொடுத்துறேன்னு சொல்ல நீ எனக்கு காசு தரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ரூடா பேச இப்போ உடனே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதில் சவர்லேருந்து கீழே இறங்குறேன்னு சொல்லிட்டு கீழே விழ வர ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இப்போ லபாக்கன் கேட்ச் பிடிச்சிடறான். என்னடா இது கெமிஸ்ட்ரி நம்ம ஹீரோயினுக்கு எல்லார் கூடயும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நமக்குமே ஃபீல் ஆகும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா
அவங்க பசங்களுக்கு கல்யாணம் நடக்கல இல்லையா, அதனால அந்த ஊரில் வந்துட்டு ஒரு மந்திரக்காரி இருப்பா. அந்த மந்திரக்காரி கிட்ட ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என் பசங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும், ஏதாவது மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்ல அவள் ஒரு ஃபேக்கான மந்திரக்காரி போல இருக்கு. இப்போ அவள் வந்துட்டு உன் பசங்களுக்கு தானே கல்யாணம் நடந்துரும்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் மந்திரத்தை ஊதுறன்னு என்னையோ சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க. இப்போ அந்த வீட்டில் தான் ஹீரோவுக்கு மூலிகை கொடுத்தாலே ஒரு பையன், அந்த பையன் இருக்கான். அந்த பையன் கரெக்டாக அந்த மந்திரவாதி மேலே விழ அவனுடைய உடம்புக்குள்ள, அதாவது அந்த மந்திரக்காரி மேலே அந்த சின்ன பையன் போயிடுறான். இப்போ அந்த சின்ன பையன் தான் அந்த மந்திரவாதியோடைய உடம்புக்குள்ள இருக்கான். என்னடா இது, அந்த குட்டி பையன் யாருன்னு தான் நமக்குமே தோணும். உன்னோட பொண்ணுக்கும் சேர்த்து கல்யாணம் நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கு நல்லது சொல்லி அனுப்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட வாழை மட்டும் தான் காப்பாற்றினான், சனாவை இந்த மாதிரி குட்டையில் தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நியூஸ் பரவ அங்கே இருக்கவங்க எல்லாருமே லைட்டாக சோகமாயிடுறாங்க. இப்போ அந்த சீனை வந்துட்டு மாற்றுறதுக்காக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு காக்டெயில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அந்த இடத்தையே வந்துட்டு கொஞ்சம் கலகலப்பாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு ஒரு கேம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு சில கட்டைங்கள்லாம் இருக்கும், அந்த கட்டைங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டையை விழாமல் எடுக்கணும். அந்த கட்டையில் ஏதாவது ஒரு கொஷின் இருக்கும், அந்த கொஷினை பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நம்ம கேட்கணும். பக்கத்தில் இருக்கவங்க சரியாக ஆன்சர் பண்ணணும். சரியாக ஆன்சர் பண்ணல அப்படின்னா பெனால்டி ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாருக்கிட்டையுமே அந்த கேமை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நைட்டாக உட்காந்து நம்ம ஹீரோயின் தான் சனாவுக்காக இந்த மாதிரி ஹீரோவுக்கு கொஞ்சம் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் அந்த கட்டையில் எழுதி வச்சு, ஸோ இப்போ ஹீரோ தான் மொத்தமாக விளையாட வைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலை ஸ்லிப் பண்ணி விடுறாங்க. அந்த பாட்டில் கரெக்டாக நம்ம சனாக்கிட்டே போய் நிற்க, சனாவும் ஒரு கட்டை எடுக்க, அதில் ஒரு கொஷின் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பக்காக மாறிட்டா, அதாவது அந்த உளவாளியாக மாறிட்டானா நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுடுவீங்களா இல்லையா, அதுக்கான ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே என் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்பயுமே உளவாளியாக மாற மாட்டா அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சொல்லிட்டு இருக்கான். ஸோ பொண்ணே சனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு இது ஆன்சர் கிடையாது, நீங்கள் கொண்டுடுவீங்களா இல்லையான்னு தான் சொல்லணும், அதனால் நீங்கள் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சனா கடுப்பை சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ என்னையே ட்ரிங்க்ஸ் சாப்பிட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எந்திரிக்க வர ஹீரோயின் ஐயோ சனா தேவையில்லாமல் வாயை கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ட்ரிங்க்ஸை நம்ம ஹீரோயினே குடிச்சிடறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ தான் எடுக்கிறான் கட்டையை. அதில் வந்துட்டு ஒரு கொஷின் இருக்குது, இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட உங்கள் அண்டர்வியரோட கலர் என்னன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஒரு காதலியை பார்த்து கேட்கக்கூடிய கொஷினாக இது. அதனால நம்ம ஹீரோ நீங்கள் யாரையாவது கிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொஷினை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு நான் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து யாருக்கும் கிஸ் கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம இந்த கொஷினை எழுதலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நினைப்பு வருது. டக்குன்னு நம்ம ஹீரோ அப்போ அன்னைக்கு நீ நானும் கொடுத்துக்கிட்டதுக்கு பேர் என்னன்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு ஹீரோடைய வாயை புத்திட்டு டேய் பப்பர்சண்டி வாயை மூட மாட்டியாடா, எல்லாரும் மாதிரி ஏன்டா என் மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ இங்கே பார் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு அங்கே அவன் சொல்லிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோடைய ஆள் 3 நாள் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அகைன் மறுபடியும் வெட்டிங் ப்ரப்போசலை அவனுடைய வேலைக்காரங்கிட்ட சொல்லி ஹீரோயினுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஹீரோயினுடைய வீட்டில் அங்கே வெட்டிங் ப்ரப்போசலை பற்றி பேசிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ டக்குன்னு சனாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அவள் குடிச்ச ட்ரிங்க்ஸ் அவளுக்கு ஒத்துக்கல போல இருக்கு. அவளுக்கு ஒரு மாதிரி திட்ட உடம்பெல்லாம் ஆக அவள் தண்ணி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சனாக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எடுக்கிறேன்னு போறாங்க பாருங்க. அங்கே ஒரு விளக்கு இருக்கு, கூடவே சேர்ந்து ட்ரிங்க்ஸும் வேற நம்ம ஹீரோயின் ஏகப்பட்டது தயாரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த விளக்கை தட்டி விட்டோடனே ட்ரிங்க்ஸ் எல்லா இடத்துக்குமே பரவி அந்த நெருப்பு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரவிடுது. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை எப்படியோ காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்து நல்ல வேலை உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பெருமூச்சு விட அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என்னுடைய பிரைடு தான், நீ எனக்கான சரியான பொண்ணு தான், இப்போ நம்மளுடைய காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த திருவிழாவே நடக்குது போல இருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் என்னடா இவன் இப்படி ஒரு பைத்தியமாக இருக்கானேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க டைம் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே போயிடலாம். போயிட்டு நம்ம ஹீரோ பொண்ணு கேட்டு நின்றுட்டு இருக்கேன். ஹீரோயினுடைய அப்பா ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கு இப்போ கல்யாண வயசு ஆகலை, என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல நீங்கள் இந்த விஷயத்தை அவகிட்ட கேட்கணும், அவளுக்கு சம்மதமா இல்லையா நீங்கள் அவகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவங்க அப்பா சொன்ன ஆன்சரை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ அவள் என் கூட 1 night வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினை பார்த்து முறைக்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்பா உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ ஃபஸ்ட் டைமாக காப்பாற்றுந்து, அதுக்கப்புறமா அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்தது, இப்போ நெருப்பில் காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி லைட்டாக சோகமாயிடுறாங்க. இப்போ ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகலை, அப்படியே ஆனால் கூட ராஜ குடும்பத்தில் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. பத்தாவதுக்கு எனக்கு ஒரு 3 பசங்க இருக்காங்க, அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் என் பொண்ணுக்கான கல்யாணத்தையே நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே
எல்லாமே நம்ம ஹீரோ பார்த்து லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினோட அண்ணனுங்க 3 பேரையும் நிற்க வச்சுட்டு, ஏடா அப்பர் சொன்னீங்களா அவங்க 3 பேருக்கும் கல்யாணம் நடக்காதனால தான் ஹீரோயின் இன்னும் என்னை கல்யாணம் பண்ணாமல் இருக்கா, அதனால ஒழுங்கு மரியாதை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்ல 3 பேருமே நாங்கள் இன்னும் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ வால் எடுத்துக்கிட்டு, இங்கே பாருங்க சீக்கிரமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வால் எடுக்க ஹீரோயினோட அண்ணனுங்க 3 பேருமே ஹீரோடைய காலில் விழுந்து சீக்கிரமாக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவனுங்க கதறிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வேலைக்காரிக்கிட்ட சொல்லி ஒரு கத்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. என்னன்னா அப்போ இருக்கவங்கலாம் வந்துட்டு முடியை கட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது போல இருக்குது, அதனால நம்ம ஹீரோயினோட அம்மா முடியை கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வர சொல்ல, ஆனால் அவங்க கட் பண்ண போகிறாங்க, ஆனால் கட் பண்ணலை. ஹீரோயினோடனே அம்மா தயவு செஞ்சு முடியை கட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினுடைய அம்மா, நான் ஏன்டி உன் முடியை கட் பண்ணணும், நான் என்ன உங்கள் அப்பனை மாதிரி லூஸா, எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஒரு ராஜ குடும்பத்தில் அதுவும் ஒரு அரசியாக போகிறேன்னா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன உங்கள் அண்ணனுங்க 3 பேருக்கு தான் இன்னும் கல்யாணம் நடக்கலை, அந்த 3 பேர் கூட சேர்ந்து உனக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்பா வேணான்றாங்க, அம்மா ஓகேன்றாங்க, ஐயோ என்னடா பண்ணுறது பாண்டுரங்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா அங்கே சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், கையில் ஒரு ரிங்கை வச்சுட்டு, அது நம்ம ஹீரோடைய அம்மா ரிங்கு தான். அதாவது ராஜாவுக்கு ஒரு பையன் இருப்பான், ஆனால் அது 2வது ராணிக்கு பிறந்த பையன்றதுனால அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளவரசருடைய பட்டம் கிடைக்கல. அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோடைய அம்மா, என் பையனுக்கு தான் வந்துட்டு அடுத்த ராஜாவாகக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது, அதனால் நான் போயிட்டு ராஜா கிட்ட சண்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வாள் எடுத்துக்கிட்டு ராஜா கிட்ட சண்டை போட போவேன். ஆனால் நடந்த போரில் அவங்க இறந்துட்டுப்பாங்க, இதனால நம்ம ஹீரோடைய அம்மா இறந்துட்டாங்க. இப்போ ஹீரோடைய அப்பாவையும் நம்ம ராஜா கொல்ல வர, ஆனால் நம்ம ஹீரோ இங்கே ராஜாவுடைய காலில் விழுந்து, அப்போ இது சின்ன வயசு ஹீரோ குட்டி பிள்ளையாக இருக்கக்குள்ள நடந்தது. ஸோ ராஜாவுடைய காலில் விழுந்து எங்கள் அப்பாவை விட்டுருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல ராஜா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அப்போவே சின்ன வயசுல நிறைய வாழ்வீத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதனால ஹீரோவை யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக சரி உங்கள் அம்மாவுடைய வாழை நீ கையில் எடு, ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் அம்மாவுடைய திறமைகள்லாம் உன்ட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன், நான் சொல்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யணும்னு சொல்ல அப்பையிலேருந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ராஜா யாரை கை நீட்டுறாரோ அவங்கள கொண்டுட்டு வரதான் ஹீரோவுடைய வேலை. ஆனால் மக்கள் எல்லாருடைய பார்வையிலையும் நம்ம ஹீரோ தான் ரொம்ப கெட்டவனாக தெரியுறான். இந்த ஒரு ராஜ பதவிக்காக நம்ம ஹீரோடைய வச்சு ராஜா நிறைய பேரை கொண்டு தீர்த்திருக்கான் போல இருக்கு. இந்த ஒரு கலவரத்துக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோடைய அப்பாவும் இறந்து போயிருப்பாரு. ஸோ இந்த ஒரு எதுக்குடா வாழ்கிறோம், எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் தான் நம்ம ஹீரோடைய லைஃப்பில் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த வில்லி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறா, ராஜமாதாவை போய் பார்த்து ஹீரோ நான் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன்னு சொல்ல, ஆனால் ஹீரோ வந்துட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானிமான்னு சொல்ல, லவ் தானே பண்ணுறான், நீங்கள் காமிக்கிற பொண்ணை தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிப்பான், தயவு செஞ்சு எனக்கு ஹீரோ கல்யாணம் பண்ணி வைங்களேன்னு சொல்லிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ராஜமாதாவும் வந்து பார்த்தீங்கன்னா செடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ராஜமாதாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அந்த வில்லியை கல்யாணம் பண்ணி வைக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட அங்கே காலில் விழுந்துட்டு இங்கே வந்து நம்ம ஹீரோயினுடைய அண்ணனுங்க 3 பேர் ஹீரோயின் கிட்ட, நீ ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இல்லைன்னா பண்ணிக்காதமா, அண்ணனுங்க நாங்கள் 3 பேர் கூட இருக்கோன்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவனுடைய அப்பா வந்து நீ நடத்தக்கூடிய கிளப்பில் தீ பிடிச்சிருச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், நிறைய பேருக்கு எதுவுமே ஆகலை, நல்ல வேலை எல்லாருமே உயிர் தப்பிச்சுட்டாங்க, ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளைத்தனமா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதுன்னு அவனுடைய அப்பா அவனுக்கு அங்கே திட்டிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சனாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு வெள்ளைக்காரன் கீழே மயங்கி போய் கிடக்கிறான். ஆக்சுவலி ஹீரோயின் அவனுக்கு சிபிஆர் கொடுக்கலான்னு போகிறாங்க. அப்போ அவனோட வயிற்றுக்குள்ள வந்து கடமுடான்னு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அவன் பசியில் தான் மயக்கப்பட்டு விழுந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் அவனுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்க, நான் ஜப்பான் நாட்டுக்கு தான் என்னுடைய வந்துட்டு கப்பலில் போயிட்டு இருந்தேன், என் கப்பல் வந்துட்டு உடஞ்சி பக்கத்தில் இருக்க வந்துட்டு கடலில் முழுகிடுச்சு, பக்கத்தில் இந்த ஊர் தான் இருந்துச்சு, அதனால தான் இங்கே வந்தேன், ஆனால் இங்கே இருக்கவங்க யாருமே எனக்கு சோறு கூட தரமாட்டேன்றாங்க, நீங்கள் தான் எனக்கு சோறு வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவனுடைய ட்ரெஸ் ரொம்ப அழுக்காக இருக்கும். ஹீரோயின் அவனுக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்கி தரலான்னு கூப்பிட்டு போவேன். அந்த கடைக்காரன் உங்களுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆமி, அந்த ஆர்டரை என்கிட்டே கொடுங்க, நான் உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தரேன்னு சொல்ல, ஐயோ இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இவருக்கு ட்ரெஸ் வாங்க தான் வந்தேன், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைக்காரனுக்கு நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறாங்க. பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் ஆளுங்ககிட்டே சொல்லி அந்த வெள்ளைக்காரனுக்கு ஒரு வீடியோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு சனாவை பார்க்கலான்னு போகிறாங்க. சனா வந்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காப்பில் இருக்க அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா. இப்போ சனாவை வந்துட்டு பார்க்க முடியாமல் வேலைக்காரன்ட்ட மட்டும் சனாவை எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வரக்குள்ள சனாவுடைய அப்பா வளர்ப்பப்பா வந்துடுறாங்க. அவரை பார்த்தோன்னே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாவலில் இருக்க ஒரு கேரக்டரை பார்த்துட்டோன்னு இன்னும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இந்த மாதிரி சனாவுடைய ஃப்ரெண்டு நானுன்னு சொல்ல, நீ இந்த மாதிரி வந்துட்டு மந்திரியுடைய பொண்ணாமா, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சனாவுடைய அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்து ஹீரோ மூலிகை எடுத்துட்டு வந்தாலையா அதோடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் குடிச்சிட்டு இருக்க. வீட்டு கதவை யாரோ கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. எவன்டா அவன் சொல்லிட்டு வேலைக்காரி வெளியே போய் பார்க்க வர மதில் சவர்லேருந்து ஏதோ ஒரு உருவம் எந்திரிக்குது.
தெரியுது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் வேலைக்காரியும் பயந்துடுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். இல்லை இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோயினும் அவனை வெளியே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா தப்பாயிடும் இல்லையா, அதனால கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டா ஒரு மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்த மாதிரி தான் தெரியுது. அவன் பேசுகிற பேச்சு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஒரு வேளை அந்த மதில் சவர்லேருந்து நம்ம விழுந்தப்ப அவன் நம்மளை காப்பாற்றினானே, அதனால அவனுக்கு நம்ம மேலே லவ் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்குறாங்க. ஐயோ நீ ஹீரோ கையாலே செத்து போயிடுவியடா, நீ ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே, உங்களுக்கு என் மேலே லவ் வந்துருச்சா, நீங்கள் என்ன லவ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து சொல்ல வர, ஐயோ எனக்கு உங்கள் மேலே லவ் இல்லைங்க, எனக்கு வந்துட்டு சனா மேலே தான் லவ், எனக்கு சனா மேலே லவ் அப்படி ஒரு லவ், நீங்கள் தான் சனா கிட்டே எப்படியாவது சொல்லி எங்கள் 2 பேருமே சேர்த்து வைக்கணும்னு சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு சம பல்ப் ஆயிடுது. நீ சனாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, ஆனால் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நம்ம சனாவுக்கும் இவனையும் சேர்த்து வச்சோன்னா ஹீரோவும் சனாவும் சேர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே பயந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை யாரோ 2-3 பேர் கிளர்ச்சியாளர்கள் தாக்கிறதுக்காக வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ மேலே ஒரு அடிப்பல்ல சாரமாரியாக நம்ம ஹீரோ எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லலான்னு ஒரு பயத்தோடய போகிறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு மிரட்டல்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் இவன் பயந்து போய் ஒரு நாளும் வந்ததில்லை. இப்போ நம்ம ஹீரோயின் கூட இருக்காங்க இல்லையா, ஹீரோயினுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயத்திலே ராஜா கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கா. ராஜா கேட்குறாங்க, ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு நீ அரண்மனையை விட்டு வெளியே போவேனா, நீ யாரையாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறியான்னு சொல்ல, ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கூட அந்த வெள்ளைக்காரன் எனக்கு ஊர் சுற்றி காமின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ண, ஹீரோயினும் வேற வழி இல்லாமல் அந்த வெள்ளைக்காரனை கூப்பிட்டுட்டு ஊரை சுற்றி காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், போகிற போக்கில் நம்ம ஹீரோயினுக்கு கையை கொடுத்து கட்டி பிடிச்சி இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் அவங்க போகிறப்பவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி மயக்கமாக வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வெள்ளைக்காரன் இருக்கா இல்லையா, அவன் கொரியன் லாங்குவேஜ் தெரியாத மாதிரி தான் ஹீரோயின் கிட்ட நடிச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ சூப்பராகவே கொரியன் லாங்குவேஜ் பேசிக்கிட்டே ஒரு வீட்டு கதவை தட்டுறான். அது வேற யார் வீடும் கிடையாது, அந்த வில்லியோடைய வீடு தான். இப்போ இவன் வில்லியோடைய ஆள் தான் போல இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் அந்த வெள்ளைக்காரனை பார்த்துட்டு போனாங்க இல்லையா, கொஞ்சம் தூரம் கழிச்சு அப்படியே மயக்க போட்டு கீழே விழ போகிறாங்க. பார்த்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்தமாக வாந்தி வேற எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணால் நைட்டு நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு முன்னாடி காவலாளிகள்லாம் நின்று ஹீரோயினுடைய ட்ரெஸ் எல்லாம் கொளுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ போயிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, வேலைக்காரி எழுதிக்கிட்டே ஹீரோயினுக்கு ஃப்ளேக் நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காவலாளிகள்லாம் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி அப்போல்லாம் ஃப்ளேக் நோய்க்கு எந்த ஒரு மருந்தும் இல்லை இல்லையா, அதனால் இந்த மாதிரி நோய் வந்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடைச்சி வைப்பாங்க. அவங்களா செத்துட்டா உண்டு, இல்லை அவங்க சாகலை அப்படி ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த காவலாளிகள்லாம் கொண்டுடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோயினை கொலை பண்ண கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹீரோ அங்கே போயிட்டு காவலாளிகள்கிட்ட மிரட்டி பார்க்குறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் காவலாளிகள் உள்ளே விடுற மாதிரி இல்லை. ஏன்னா ராஜாவுடைய உத்தரவு இல்லையா, ஏன்னா எல்லாருக்கும் பரவிடுமோ நோய் அப்படின்ட்டுனா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினை அடைச்சி வச்சிருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பாவம், ஐயோ நம்ம எதுக்கு வந்து இந்த நாவலில் மாட்டிக்கிட்டோன்னே தெரியல, இங்கேயே சாகப்புறம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளூரில் நடுங்கிட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகிட்டு ஹீரோயினை தாங்கி பிடிச்சிக்கிறான். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்ன மாதிரி எனக்காக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியான்னு கேட்க, ஆமாம் ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, நீ செத்துட்டா கூட பின்னாடியே நானும் செத்துருவேன், அப்போ கூட நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு செம்ம அழுகழுகியாக வருது. நம்ம என்னடா பண்ணிட்டோம், நம்ம மேலே இம்புட்டு லவ் இவன் வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டே ஆகிடுறாங்க நம்ம ஹீரோயின். இன்னொரு பக்கம்னு ராணி என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்ட போயிட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்ல, ராஜா அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. ராஜாவுக்கு தெரியும் நம்ம ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணுற விஷயம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா, ஓகே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள், ஹீரோக்கு நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், எப்படியோ வந்துட்டு இந்த காவலாளிகள்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி, ஸோ நம்ம ஹீரோயினோட தங்குற இடத்துலையே நம்ம ஹீரோவுமே தங்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ தான் இப்போ ஹீரோயினை பார்த்துக்கிறான். டெய்லி ஹீரோயினுக்காக அவனால் முடிஞ்ச மருந்துகள்லாம் தயாரிச்சு, ஸோ உடம்புல இருக்கிற அந்த ஃப்ளேக் நோய்க்கான மருந்துகள்லாம் வச்சு டெய்லியும் கஞ்செல்லாம் கொடுத்து ஹீரோயினை ரொம்ப பத்திரமா நம்ம ஹீரோ அங்கே பார்த்துட்டு இருக்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு முழுவதும் ஒரு செய்தி ஒன்று பரவுது, ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், அதனால பணக்கார வீட்டு பொண்ணுங்கள்லாம் யார் யார் இருக்கீங்களோ அவங்களோட மேரேஜ் ப்ரப்போசலை நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டு நம்ம சனாவுடைய அப்பா சனா கிட்ட வந்து, நம்மக்கிட்டே இப்போ கொஞ்சம் பணம் இருக்குது, நீயும் வந்துட்டு ராணி ஆகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குமா, அதனால நீயும் போயிட்டு இந்த போட்டியில் கலந்துக்கோன்னு சொல்ல, சனா அமைதியாக உட்காந்துருக்கா. சனாவுக்கு தான் தெரியும் இல்லையா ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறான்னு, ஆனால் சனாவுமே எதுவும் சொல்லாமல் அந்த போட்டியில் பங்கேற்கிறேன்னு சொல்லிட்டா போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் ஓரளவுக்கு ஓகே ஆயிடுறாங்க, ஓரளவுக்கு தான், ஃபுல்லாலாம் கிடையாது. இப்போ எந்திரிச்சு பார்க்க ஹீரோ வந்துட்டு நைட்டெல்லாம் ஹீரோயினை பார்த்துக்கிட்டு டயர்டாக படுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இங்கே ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த நியூஸ் பரவச்சு இல்லையா, அதனால நிறைய பணக்கார வீட்டு பொண்ணுங்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேலஸ்க்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கும்பலில் நம்ம சனாவும் இருக்கா, கூடவே அந்த வில்லியுமே இருக்காங்க. எல்லாருமே ப்ரப்போசல் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராணியை பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கா. இதை வந்துட்டு தூரத்துலேருந்து அந்த மந்திரவாதி இருக்க தெரியுமா, அவள் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த மந்திரவாதி
மந்திரவாதிக்குள்ளே தான் அந்த குட்டி பையன் இருக்காலையும் அந்த குட்டி பையன் ஐயோ இது சீட்டிங், இது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஏதோ உஃப்னு வாயை வச்சு ஊத அங்கேருந்து ஒரு பேப்பர் பறந்து போயிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துல போய் விழுது. ஆக்சுவலி அவன் தான் அதை பண்ணியிருக்கான் போல இருக்கு. இப்போ ஹீரோயின் கையிலையும் இந்த மாதிரி ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. இன்னும் 1 hour தான் டைம் இருக்குது, எல்லாரும் சீக்கிரமாக அரண்மனைக்கு வந்துருங்க, யார் யார் வரீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் நம்ம மேலே ஒருத்தவன் இம்புட்டு லவ் வச்சிருக்கான், நம்ம ஏன்டா விட்டு கொடுக்கணும் ஹீரோவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அரண்மனையை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். ஐயோ உடம்பு முடியல, இவ எங்கே போயிருப்பான்னு தெரியலேன்னு சொல்லி யோசிக்க இங்கே நம்ம ஹீரோயின் அரண்மனையை நோக்கி ஓடி வர அவங்க ஓரளவுக்கு தானே ஓகே ஆயிருப்பாங்க, கொஞ்சமாக தானே அவங்க ஓகே ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ கீழே விழுந்துடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ நம்ம மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கான், அவனை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஹீரோயினுமே அரண்மனையை நோக்கி ஓடி போவ. இப்படி இந்த பார்த்து இதோட முடியுது. எப்படி இருக்கு கதை? நல்லா இருக்கு இல்லையா? ஒன் சைடாக லவ் பண்ண நம்ம ஹீரோவே இம்புட்டு லவ் பண்ணா இப்போ டபுள் சைடுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோ? அதெல்லாம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. டடா பாய்.